रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः. ராமன், ராமபத்ரன், சீதாபதி. அவ்விராமன் 8 அடி உயரத்தில் எழுந்தருளியிருந்தார். அப்படித்தான் திரேதாயுகத்தில் இருந்தார்னு வால்மீகி பகவான் கூறுகிறார். அவர் உயர உயரவும் அவர் மேன்மை புரியும். ஆனால் அவர் தன் திருமேனியை விக்கிரக வடிவத்தில் கோயில்களில் எழுந்தருளி இருக்கும் போது எவ்வளவுக்கெவ்வளவு சுருக்கி கொள்கிறாரோ அத்தனைக்கத்தன பெருமை, அத்தனைக்கத்தனை எளிமை. அதோடுதான் ராமன் அத்தனை இடத்திலையும் எழுந்தருளி இருக்கிறார். இதோ இன்று நாம் மணிமங்கலத்தில் மகாரண்ய கஷேத்திரத்தில் ஜெய ஹனுமானுடைய சன்னிதானம், கன்னியாகுமரியிலிருந்து எழுந்தருளின ஆஞ்சநேயர், அவருடைய சன்னதியில் ராமர் உற்சவரை தரிசிக்க போகிறோம். கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்துக் கொண்டோம். இனிமே உற்சவமூர்த்தி ராமரை சேவிக்க போறோம். என்ன ஆச்சரியமான திருமேனி, சின்ன திருமேனி, கைகளில் வில் பற்றி இருக்கிறார், வலது கையில் அம்பு கொண்டிருக்கிறார். அவர் முகம் இன்றைக்கெல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு அழகு ததும்பும் முகம். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ். இதெல்லாம் சூர்பனக ராமனை பார்த்து கொண்டாடுகிறாள். காதல் வயப்பட்டு மயக்கத்தில் கொண்டாடுகிறாள். ஆனால் அத்தனை உண்மைதானே. அவள் காதலால் மயங்கி போயிருந்தாலும் ராமனின் பேரழகு என்றும் உண்மை. ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். தன்னுடைய அழகான உருவத்தாலும் வன்மையாலும் அவனுக்கு இருக்கிற மேன்மையான குணங்களாலும் பார்ப்பவர்களுடைய மனத்தை எல்லாம் பறிக்கிறானி ராமன். அந்த ராமனை நடுவா சேவிச்சுக்கிறோம். மற்றொரு பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி உள்ளார், எப்போதும் ராம கைங்கரியத்தில் எழுந்துள்ளி இருப்பவர். இன்னொரு பக்கத்தில் சீதாதேவி உள்ளார். இங்கு இவர்களோட கூட ஒரு சின்ன ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளி இருக்கார். இந்த ஒரு கோயிலுக்குள் தான் எத்தனை ஆஞ்சநேயர்கள்? ஏற்கனவே 2 சிறிய ஆஞ்சநேயர்களை சேவித்துக் கொண்டோம். இப்ப உற்சவமூர்த்தியாக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி, அவரும் சின்னவரா பக்கத்தில் இருக்கிற ராமனும் சீதையும் லக்ஷ்மணனையும் வணங்கி கொண்டே எழுந்துள்ளி இருக்கிறார். இனிமே நாம நாளைக்கு சந்திக்கும் போதுதான் விஸ்வரூப வடிவத்தில் இருக்கும் 24 அடி உயர ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். உற்சவமூர்த்தியாக எழுந்துள்ளி இருக்கும் ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையும் ஆஞ்சநேயரையும் இன்று தரிசித்துக் கொண்டோம். இனி சுந்தர காண்டத்தின் 2வது சர்க்கத்தின் அர்த்தத்தை பார்ப்போம். முதல் சர்க்கத்தில் ஆகாய மார்க்கத்தில் பறந்து வந்தது, 3 தடங்கல்கள் ஏற்பட்டது. அனைத்தையும் ஜெயித்து லம்பங்கிற மலையில் இலங்கையில் கரையில் வந்து இறங்கினார். கடற்கரையில் இறங்கி நிற்கிறார்ங்கிற அளவுக்கு பார்த்தோம். இனி 2வது சர்க்கம். ச சாகரம் அநாதிருஷ்டிய அதிக்கிரமிய மகாபலஹ திரிகூட்டஸ்ய தடய லங்காம் ஸ்திதா ஸ்வஸ்தோ ததர்ஷஹ. திரிகூட்ட மலையினுடைய கரையில் வந்து இறங்கினார். லம்பம்னு ஒரு சிகரத்துக்கு பேர். அந்த சிகரத்துல முகட்டில் இறங்கினார். தத பாதபமுக்தேன புஷ்பவர்ஷேன வீர்யவான் அபிவிருஷ்டஸ்ததஸ்தத்ர பபௌ புஷ்பமயோ ஹரிஹி. அப்போது அங்க பக்கத்தில் இருக்கிற தாத்துக்கள், பூக்கள் இதெல்லாம் ஆங்காங்கு பறந்தன. அதெல்லாம் ஆஞ்சநேயர் பேர்லயும் வந்து பட்டது. ரொம்ப பெரிய உருவத்தோட காத்தடிக்க ஒருத்தர் வந்து இறங்கினார். அப்ப அவருடைய வேகத்தால வந்த காத்திலேயே பூக்கள்லாம் பறக்கும் இல்லையா, அந்த பறந்த புஷ்பம் எல்லாம் ஆஞ்சநேயர் பேர்லயே வந்து தங்கித்தான். அப்ப ஏதோ பூக்கூடையால மூடினாப்புல இருந்துதான். தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தாப்புல இருந்தது. ஒரு துளி கூட களைப்பில்லை, ஆயாசம் இல்லை. யோஜனானாம் சதம் ஸ்ரீமான் தீர்த்வா உத்தம விக்ரமா அனிஸ்வசன் கபிஸ்தத்ர ந கிளானிம் அதிகச்சதி. கிளானின்னு சொன்னா களைப்பு, அயற்சி, அது ஒன்றுமே இல்லை. ஒரு துளி கூட ராம காரியத்தில் ஈடுபட்டதனால் ஒரு துளி கூட அவருக்கு களைப்பில்லாத இறங்கினார். ச தஸ்மின் அச்சலே திஷ்டன்வனான் யுபவனானிச்ச ச நகாகிரே ஸ்திதாம் லங்காம் ததர்ஷ பவனாத்மஜா. அந்த மலையின் முகட்டில் நின்று கொண்டு ஒரு தடவை சுத்தி மொத்த நகரத்தையும் பார்க்கிறார். நம்மளே நிறைய யாத்திரைக்கெல்லாம் போறச்சே ஒரு இடத்துக்கும் போக முடியலன்னா ஒரு மலையினுடைய உச்சியில் ஏறி நின்னுப்போ ஒரு தடவை சுத்தி எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லா இடத்தையும் சேவிச்சுட்டோம். அதே மாதிரிதான் நந்த கிராமம், விருந்தாவனத்துக்கு சேவிக்க போறோமே. அப்ப நந்தகாமுக்கு போனோம்னால் அந்த மலையில ஏறி நின்றுட்டா நந்த பைட்டக், அந்த நந்தகுமாரனுடைய நந்தலாலாவுடைய கோவிலே இருக்கு.
அங்க போய் நந்தகோபர் கோவில் ஏறி நின்றா மொத்தத்தையும் ஒரு சுத்து பார்த்துடலாம். அதை போலத்தான் ஆஞ்சநேயர் இந்த மலை மேல நின்றார். எல்லாத்தையும் ஒரு தரம் பார்த்து மனசுல பதித்து கொண்டார். சமாசாத்தியச்ச லக்ஷ்மிவான் லங்காம் ராவண பாலிதாம் பரிகாபிஸ் பத்மாபிஹி சோத்பலாபிர் அலங்கிருதாம். பார்க்க பார்க்க ரொம்ப வைராக்கியம். பச்சற்றவர் ஹனுமான். ஆனா அவருக்கு கூட ஒரு 2-3 நாள் வேணா இந்த ஊர்ல தங்கிட்டு போலாமா, ரொம்ப நல்லா இருக்கே. அதனுடைய மலைகள் எப்படி இருக்கு, தோரணம் எப்படி இருக்கு, மாளிகைகள் எப்படி இருக்கு, தோட்டம் தொரவு குளம் நீச்சல் என்னென்ன உண்டோ எத்தனை அழகா நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. லங்காம் ராவண பாலிதான், ராவணனாலே காப்பாற்றப்படுகிற லங்கை நிஜமாவே அழகாத்தான் இருக்கு என்று அவரே நினைச்சுட்டார். இவருக்கு மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, ஊராசையும் இல்லை. ஆனா அவர் கூட ஒரு நிமிஷம் இது நன்னா இருக்குன்னு சொல்லணும்னா அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்கணும். கிருகைச்ச கிரி சங்காசைகி சாரதாம்புத சன்னிபைகி பாண்டுராபிகி பிரதோலீபிகி உச்சாபிர் அபிசம்பிருதாம் அட்டாலக சதாகீர்ணாம் பதாகா துவஜசோபிதாம். ஆங்காங்கு கூட கோபுரம், மாட மாளிகை, சண்ட பயிற்சிக்கு மைதானம், மேல இருக்கிற மேல் மாடியில கூட அழகான செடி கொடிகள்லாம் வளர்க்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமான் புரீம் ஆகாசகாமிவ, ஆகாசத்துல இந்திரப்பட்டணம் எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு அழகா இருந்தா இந்த பட்டம். கிரிமூர்த்தினி ஸ்திதாம் லங்காம் பாண்டுரை பவனை சுபை பாலிதாம் ராட்சசேந்திரேன நிர்மிதாம் விஸ்வகர்மனா. விஸ்வகர்மாவால கட்டப்பட்ட ஊர் இது. அவர் தான் இந்த தெரு இப்படி இருக்கட்டும், குளம் இப்படி இருக்கட்டும், மைதானம் இப்படி இருக்கட்டும் என்றெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கார். வப்ரப்ராகார ஜகனாம் விபுலாம்பு நவாம்பராம் சதக்னி சூல கேசாந்தாம் அட்டாலக வசந்தகாம். அங்கு திண்ணகள் கட்டி வச்சிருக்கு. அதுல அமர்ந்து விளையாடுறவா விளையாடிட்டு இருக்கா. பெண்கள்லாம் ரொம்ப நல்லா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு போறா. எதை பார்க்கறதுக்கும் ஊர் அழகா இருக்கு. பார்க்கிறவாள்லாம் கோரமான ராட்சசர்கள். ஆனா ஊர் அவ்வளவு அழகா ஏற்படுத்தியிருக்கான். அப்பதான் ஆஞ்சநேயர் நினைக்கிறார், ஆகத்யாபீக ஹரையா பவிஷ்யந்தி நிரர்த்தகாக நகி யுத்தேனவை லங்கா சக்யா ஜேத்தும் சுரைரபி. அதனுடைய அமைப்பு கோட்டை கொத்தளம், துர்க்கம், கிரிதுர்க்கம், வனதுர்க்கம், ஜலதுர்க்கம், ஒன்னொன்னு எவ்வளவு பெரிய மதில் கட்டி வச்சிருக்கு. தண்ணீரை தாண்டிட்டு வர முடியாது. அதே போல மதுளை தாண்டி போக முடியாது. இங்க இருக்கிற காட்டை தாண்டி போக முடியாது. குரங்கு சேனையை நம்ம கூட்டின்னு வந்தா கூட இந்த ஊரை ஜெயிக்க முடியும்னு தோணலையே. தேவர்களால கூட இவ்வூரை ஜெயிக்க முடியாது போல இருக்கிறது என்று நினைக்கிறார். இமாம் வஷமாம் லங்காம் துர்காம் ராவண பாலிதாம் பிராப்தியாபி சுமஹாபாகு கிம் கரிஷ்யதி ராகவா. ராகவனை இந்த இடத்துல நம்ம கூட்டிட்டே வந்துட்டாலும், சீத்தை கிடைச்சுட்டான்னு செய்தி கொடுத்தாலும் ராகவனால இங்க என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. இந்த ஊரை எதிர்க்க முடியுமா, தகர்க்க முடியுமா? சதுர்நாமேவகி கதிர் வானராணாம் தரஸ்வினாம் வாலிபுத்திரஸ்ய நீலஸ்ய மம ராஜ்யஸ்ய தீமதா. வாலியனுடைய மகன் அங்கதன், நீலன், அதே போல சுக்ரீவன், நான், ஜாம்பவான், யாராவானா இருக்கட்டும். யாவஜானாமி வைதேகிம் யதி ஜீவதி வானவா. இங்க ஜெயதேகி இருக்காளா இல்லையா தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு நான் போய் எல்லாரிடத்திலையும் சொல்ல போறேன், என்ன உபயோகம்? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமதான பேத தண்டம் 4 தான். இந்த ஊர் பேர்ல எதை பிரயோகப்படுத்தினாலுமே ஜெயிக்க முடியாது போல இருக்கு. அப்படி இருக்கிறச்சே நாங்க எது கொண்டு வெற்றி பெறுவோம்? அனேன ரூபேணமயான சக்யா ரக்ஷசாம் புரியும் பிரவேட்டும் ராட்சசீர் குப்தா குரூரை பலசமன்விதை. இங்க கொடுமையான ராட்சசர்கள் இருக்கா. இதே உருவத்தோட நான் உள்ள போகக்கூடாது, சிக்கினுடுவேன். மாட்டினுட்டா கேள்வி கேட்டு இப்பவே அழிச்சுடுவா. நான் அவர்களோட சண்டை போட போறேன்னால் அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப சீதையை பார்க்க முடியாது போடும். என்ன பண்ணலாம் என்று யோசித்தார். முதல்ல ராத்திரியில தான் ஊருக்குள்ள போனோம். லக்ஷ்யாலக்ஷேன ரூபேண ராத்திரவு லங்காபுரியமயா தாம் புரியும் தாதிருஷின் திருஷ்டுவா துராதர்ஷா சுராசுரை. சின்ன உருவத்தை எடுத்துக்கணும். விளக்கு வச்ச பிற்பாடு இருட்டுல மெதுவா உள்ள புகுந்துடணும். ஒத்தரும் தெரியாவண்ணம் ஒரு சுத்தி எல்லா இடத்திலையும் சீதை இருக்காளான்னு தேடிடணும் என்று தம் மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிறார். கேனோபாயேன பஷ்யேயம் மைதிலியும் ஜனகாத்மஜாம். எந்த உபாயத்துல சீதைய முதல்ல பார்க்கணுமோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. சண்டை போடுறதோ ஊரை சுத்தி பார்க்கறதோ எல்லாம் அப்புறம், அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. சீதையை பார்த்தோம்னும் வந்த செய்தியை சொல்லணும், அவ ஜாகிரதையா இருக்காளும் தெரிஞ்சுக்கணும், கிளம்பிடணும். இதுதானே எனக்கு தூது விட்டதுக்கு மேண்டேட்னு ஆங்கிலத்துல சொல்ல பாருங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது இது. ஆஸ் அ தூதர், என்ன தூதரா அனுப்பிச்சிருக்காள்னு இதைத்தானே நான் செய்யணும் என்று தன் மனசுல ஏத்துனுட்டார். மைதிட்டே து ரக்ஷோபி ராமஸ்ய விதிதாத்மனா நகி சக்கியம் கொச்சித் ஸ்தாதும்
அவிஜாத்தேன ராட்சசைஹி. நான் மட்டும் இவாளிடத்துல சிக்கினுட்டா அப்ப சீதையை பார்த்திருந்தா கூட நான் போய் ராமனிடத்துல செய்தி சொல்ல முடியாது போடும். முட்டாள்தனம் பண்ணக்கூடாது, ஜாகிரதையா தெரிஞ்சு நம்ம கிளம்பி போடணும். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். ததகம் ஸ்வேன ரூபேண ரஜன்யாம் ஹ்ரஸ்வதாங்கதா ராவணஸ்ய புரியும் ராத்திரௌ பிரவிஷ்ய சுதுராசதம் விருஷதம் சகமாத்ரோத பபூவ அத்புத தர்ஷனः சூர்யேசாஸ்தம் கதே ராத்திரோ தேகம் சங்கிப்ய மாருதி. மாலை சூரியன் அஸ்தமிச்சார். தன்னுடைய மேனியை ஹனுமான் சுருக்கி கொண்டார். ஒரு சின்ன வடிவத்தை எடுத்துட்டார், ஒரு மிருக வடிவம், சின்ன மிருக வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிரதோஷ காலே ஹனுமான் தூர்ண உற்பத்திய வீரணமாயவான் பிரவிவேசபுரியும் ரம்யாம் பிரவிபக்த மகாபதம். உள்ளுக்குள்ள மெதுவா புகுகிறார். ஓஹோ, உள்ள நுழைஞ்சிட்டோம், இனிமே நம்மளை தடுக்க ஆள் இல்லை, எல்லா இடத்துலையும் சுத்தி பார்த்துடலாம் என்று மனசுல நினைச்சுக்கிறார். ஆனா ஒரு பெரிய ஆபத்து வாசல்லையே காத்துட்டு இருக்கு. காஞ்சனானி விசித்ராணி தோரணானி ச ரக்ஷசாம் லங்காம் உத்யோதயாமாசு சர்வசஸ்ஸம் அலங்கிருதாம். வாசல்ல தோரணங்கள், வரவேற்பு வாழை மரங்கள், அதிலெல்லாம் பொன்மயமா கட்டப்பட்டிருக்கு, வைரமெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒன்னொன்னு விலை மதிப்பில்லை. உலகத்து சொத்தே இவனு தான் தெரியுது. குபேரனுக்கு கூட பிறந்தவனாச்சே, அப்ப பணத்துக்கு கேட்கணுமா? அவனை அடிச்சு பிடிக்கணும் வந்தவனாச்சே, அப்ப நிச்சயமாவே பணம் இருக்கும் இல்லையோ? நாமா சம்பாதிச்சா கூட பார்த்து செலவழிச்சுப்போம். அடிச்சு பிடிக்கணும் வந்ததா இருந்தா கவலையே இல்லாத செலவழிப்போம் வந்து. அந்த அளவுக்கு தான் இவன் செலவழிச்சு வச்சிருக்கான். சந்திரோபி சாச்சிவ்யமிவாஸ்ய குர்வன் ஸ்தாராகணை மஜகதோ விராஜன் ஜோத்ஸ்னாவிதானேன விதத்ய லோகான் உத்திஷ்டதே அனயன அநேக சஹஸ்ர ரஷ்மிபி. ஆகாசத்துல போற சந்திரன் தன்னுடைய நட்சத்திரங்கள் அத்தனையும் புடைசூழ இரவு பொழுதில் லங்கைக்கு அழகூட்டணுமா. ராவணன்ட்ட பயம் அவனுக்கு. சந்திரனுக்கு ராவணன் ஆணையிட்டு வச்சிருக்கான், ஒழுங்கா நீங்க ஆகாச மார்க்கத்துல வரணும், நட்சத்திரங்களோட வரணும், நாங்கள்லாம் விளக்கணைச்சு வச்சிருந்தா கூட நீ ஒழுங்கா ஒளி கொடுக்கணும், இதுதான் வேலை. அதனால பயந்துண்டு சந்திரன் வலம் வருகிறான். சங்க பிரப க்ஷீர மிருணால வர்ண முத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரன் ச கபி பிரவீரா போங்கியமானம் சரசீவ ஹம்சம். எப்படி ஒரு நதியிலே ஹம்ச பறவை அழகா ஓடுமோ அதை போல இந்த நீண்ட லங்கைக்கு மேல் ஆகாசம் என்னும் மார்க்கத்தில் சந்திரன் மெதுமெதுவே மிதந்து கொண்டிருக்கிறார். இரவு பொழுது வந்தது. 3வது சர்க்கத்துக்கு போறோம். ராத்திரி வந்துடுத்து உள்ள நுழைஞ்சிடுவோம் என்று ஹனுமான் நுழைகிறார். ச லம்ப சிகரே லம்பே லம்பதோயத சந்நிபே சத்வம் ஆஸ்தாய மேதாவி ஹனுமான் மருதாத்மஜா. உள்ள நுழைஞ்சு ஆங்காங்க இருக்கிற அழகெல்லாம் பார்ப்போம்னு முனையிலேருந்து பாக்குறார். இந்த தெரு இப்படி இருக்கு, இந்த தெரு இப்படி இருக்கு, இந்த தெரு இப்படி இருக்கு, பெரிய கதவெல்லாம் போட்டிருக்கு, அதை தாண்டிட்டு போகணும். நம்ம வேணா கதவுக்கு இடுக்கு வழியா உள்ள போயிடலாமா, கதவுக்கு கீழே இருக்கிற இடுக்கு வழியா போயிடலாமான்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கார். அதற்குள் பெரிய சத்தம் கேட்டது. தாம் சமீட்ச புரியும் லங்காம் ராட்சசாதிபதே சுபாம் அனுத்தமாம் ருத்திமதின் சிந்தையாமாச வீரியவான். இந்த லங்கைக்கே உருக்கொண்ட ஒரு பெண், லங்கினின்னு ஒரு பேர், அவரு ராட்சசி. அவளுக்கு ஏற்கனவே ராவணனிடத்திலிருந்து நிறைய சக்தி இருக்கு. நீ தான் இந்த ஊரை பாதுகாக்கணும், ஒத்துரை இந்த ஊருக்குள்ள வராதபடிக்கு நீ பாதுகாக்க வேண்டும் என்று லங்கனிக்கு ராவணன் ஆணையிட்டு இருக்கான். அவள் பார்த்தாள், ஏதோ ஒரு சின்ன ஜந்து நம்ம ஊருக்குள்ள வருது, இப்படி வரக்கூடாதே, யார் அது வருகிறார்கள்னு பார்த்து விபஸ்ததஸ்தனூஜஸ்ய ஹரேஷ்ச குஷபர்ணவஹ குஷபர்வணஹ ரிக்ஷஸ்ய கவிமுக்ஷஸ்ய மமச்சைவ கதித் பவேத் சமீக்ஷச மகாபாஹோ ராகவஸ்ய பராக்கிரமம் லக்ஷ்மணஸ்ய விக்ராந்தம் அபவ பிரீத்திமான் கபி. ஒரு பக்கம் ராமனை பத்தி லக்ஷ்மணனை பத்தி சீதை கிடைச்சிருவளா என்றெல்லாம் நினைச்சு ஆஞ்சநேயர் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல லங்கினி பெரிய உருவத்தோட நின்றாள். நகரி ஸ்வேன ரூபேண ததர்ஷ பவனாத்மஜாம். அப்பதான் அந்த உருவத்தையே பாக்குறாரு இவர். இவரோட சின்ன உருவத்தோட போயிட்டு இருக்காரு இல்லையோ, அவ்வளவு பெருசு ஒரு நின்னது ஒரு தெரியல. அவ தடுத்து, ஹே உடனே எங்கு போகிறாய், உனக்கு இந்த ஊருக்குள் பிரவேசம் கிடையாது, ஆர்வனை வர சொன்னான், என் அனுமதி இல்லாத உள்ள போக முடியாது, இந்த கத்திக்குத்தான் நீ பதில் சொல்ல வேண்டும், போகோ, இந்த பக்கமே வராதே, எதற்காக வந்தாய், யார் நீ என்றெல்லாம் கேள்வி அடிக்கினாலும் இல்லையோ. அவர் ரொம்ப பயந்தாப்புல கையை கூப்பிட்டு, ஒண்ணு இல்ல, ஊரை சுத்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன், உள்ள போயிடுறேன், சீக்கிரம் போயிடுறேன்னா அவ வெடித்தாள். நீ யார் ஊரை சுத்தி பார்க்க வரேன்னுட்டு. என்ன நடந்தது பார்ப்போம்.